டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆ, எல்லா கம்பெனிஸ்லயும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஆமா. கரெக்ட்டுங்களா? அது ஆ, மாதிரி காமன் பேராமீட்டர்ஸ் எல்லா கம்பெனிஸ்லயும் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஆமாண்ணா. ஆ, ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா வந்து மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஆமாண்ணா. ஆ, அது போத் நான் சொல்றது எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ், ஹவுஸ் கீப்பிங் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லயே நிறைய இருக்குது. ஸோ ஆமாண்ணா. ஆ, நீங்க என்ன இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன செக்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இப்ப நான் சொன்ன சில காமன் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாத்துலயும் இருக்கும். அது எஜுகேஷனா இருக்கட்டும், எஜுகேஷன்ல காலேஜா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு பிரைமரி ஸ்கூலா இருக்கட்டும். ஆ, அப்புறம் வந்து நான் இண்டஸ்ட்ரின்னு சொல்றது வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. அது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியா ப்ரொடக்ட் இருக்கலாம், இல்ல மேனுஃபேக்சரிங்கா இருக்கலாம். அப்புறம் சர்வீஸ் செக்டர் வந்து பேங்கிங்கா இருக்கலாம், இல்ல ஆ, வந்து ஆடிட்டிங் சர்வீசஸ், இந்த மாதிரி டெக்னிக்கல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். ஆ, அப்புறம் வந்து இது மேனுஃபேக்சரிங் சொல்லணும்னா டெக்ஸ்டைல் இருக்குது, அப்புறம் வந்து ஆட்டோமொபைல்ஸ் இருக்குது, ஆ, நிறைய இருக்கு. இந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் நான் சொன்ன செட் ஆஃப் காமன் பேராமீட்டர்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். ஆமாண்ணா. கரெக்ட்ண்ணா. இந்த நீங்க சொன்ன இருக்கவங்க எல்லாம் அங்கதான். அப்ப உங்க சப்ஜெக்ட் வந்து எங்க போய் அதிகமா ரெலவன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து ஆ, அதுக்கான ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் அங்க என்னென்னலாம் ஸ்கோப் வந்து, அப்போ அந்த ப்ரொமோஷனுக்குன்னா என்ன கிரேட்ல வந்தா என்ன மேனேஜருக்குன்னா என்ன எலிஜிபிலிட்டி வைக்கிறாங்க, ஆ, வெறும் சிசி மட்டும் போதுமா இல்ல ஃபர்தர் எக்ஸ்டெண்டட் ஏதாச்சும் அட்வான்ஸ் கோர்சஸ் பண்ணுமா, ஆ, அந்த சர்டிஃபிகேஷன் ஏதாச்சும் எதிர்பார்க்கறாங்களா, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பேரலா. ஓகேண்ணா. ஆ, நீங்க படிக்கிறது போக இது பேரலா இது பண்ணுங்க. நிறைய பேர்கிட்ட பேசுங்க, கூச்சப்படாதீங்க. ஆ, என்ன டவுட் இருக்குதோ அதை வந்து யார்கிட்ட கிடைக்குமோ அதை வந்து முழுக்க முயற்சி பண்ணி அப்படி போங்க. ஆ, சரிண்ணா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆ, ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆ, உங்க சிவி வந்து கொஞ்சம் ஒரு 1 பேஜ் 1.5 பேஜ் 2 பேஜ் மேக்ஸிமம் இருக்கு போல. ஆ, ஆனா கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கு. கண்டென்ட் வந்து கம்மியா இருக்குதுன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆ, பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, ஆமாண்ணா. எஜுகேஷன்ல இது தாண்டி வந்து பர்த் பிளேஸ், ஆ, அப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஆமாண்ணா. இயர் ஆஃப் பர்த், இதுல நேம், உங்களோட வீட்டு அட்ரஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரிசைஸா இல்லாம இருந்த மாதிரி எங்க பார்த்தேன் நான். அதெல்லாம் இல்லைன்றீங்களாண்ணா? ஆ, ஆமா, இது ஆ. இல்லாம இருக்கு.